வணக்கம் தொலைவிஷன் மக்களே. இப்ப சுதேஷ் சங்கர் டைரக்ஷனா ரிலீஸ் ஆயிருக்கிற மாரிசன் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துல யாரா இருக்கா பாத்தீங்கன்னா வடிவேலு, ஃபஹத் ஃபாசில், இங்க 2 பேர் லீடா வச்சா மொத்த கதையும் நோருது. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்சிமின்ஸால பாதிக்கப்பட்ட வடிவேலு ஊருக்கு போறதுக்காக நிக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஃபஹத் ஃபாசில் இவர்கிட்ட இந்த பணத்தை அடிச்சாரா அடிக்கலையா, நைஸா ஊருக்கு அழிச்சு அழிச்சிட்டு போய் பணத்தை அடிச்சாரா அடிக்கலையாங்கதான் மீதி கதையா இருக்கும்னு நான் நினைச்சேன். ட்ரெயிலர் காட்டின கதையும் அதான். ஆனா இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா போய் தியேட்டர்ல பார்த்து இன்ட்ரோலுக்கு அப்புறம் நான் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா செகண்ட் ஆஃப் கதையே டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் கதை என்ன பாத்தீங்கன்னா, நான் கதையை மொத்தமா சொல்ல விரும்பல. ஏன்னா செகண்ட் ஆஃப் இட் வாஸ் பியூர் மேஜிக்கா இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஆஃப் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா தான் போகுது. எண்ட்ல நல்ல சோசியல் மெசேஜ் கொடுத்து முடிக்கிறாங்க. என்னன்னு கதைன்னு சொல்லுவியான்னு கேட்டே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சினிமா நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக செகண்ட் ஆஃப் ஸ்டோரியை சொல்லல. சும்மா ஜஸ்ட் இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. செகண்ட் ஆஃப் முழுக்க ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கதை வேற, செகண்ட் ஆஃப் கதை வேற, டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. ஆக்சுவலி இந்த படம் விழுந்தனாலே இந்த படம் ரொம்ப நல்ல படமா எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த படம் முழுக்க முழுக்க ஸ்லோ பேஸ்ட் மூவியா தான் போகுது. ஸ்டார்டிங் டு எண்டு ரொம்ப ஸ்லோவா தான் போகுது. உங்களுக்கு ஸ்லோ பேஸ்ட் மூவி பிடிக்கும், மலையாள சினிமாஸ் நிறைய பார்ப்பேன் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு சூப்பர் படமா இருக்கும். இல்லைனா நான் ஆக்ஷன் படம் தான் பார்ப்பேன், எங்க டமால் டுமில் ஆக்ஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் படமா தான் ஃபீல் ஆகும். இந்த படத்தை நான் போய் தேட்டரில் போய் பார்க்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓடிடியில் பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சா, இந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்க மிக்ஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு போய் தேட்டரில் பாருங்க. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இட் வாஸ் நைஸ். உங்களை அடுத்த படத்தில் பார்க்குறேன். நன்றி.